ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே இந்த மாதிரி பூண்டெல்லாம் மேக்ஸிமம் உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அதை விட நல்லா ஃப்ரெஷ்ஷாக உரித்து செய்யும்போது ரொம்ப மணமாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக இருக்கிற பூண்டெல்லாம் அப்பப்போ உரித்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு 2 ஐஸ் க்யூபை வந்து ஒரு சின்ன பாட்டிலில் சேர்த்திட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வந்து சமையலுக்கு தேவைப்படுதோ அதை எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஒரு கை அளவு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சமையல் தேவைப்படுதோ அதை உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. அதாவது மேலே கீழே அதே மாதிரி சைடில் எல்லா பக்கமும் அந்த பூண்டு மேலே வந்து ஐஸ் க்யூப் படுற மாதிரி. அந்த ஜில்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து ஈஸியாக கலண்ட மாதிரி வந்துடுங்க. நார்மலாக நம்ம போட்டு குலுக்குனா கூட தோல் உறிஞ்சு வரும். ஆனால் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு குலுக்கும்போது தோல் அப்படியே ஈஸியாக கலண்டு வந்துடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் மட்டும் குலுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து அப்படியே வந்து ஊற்றிடலாம். அந்த ஐஸ் க்யூப்பை வந்து மறுபடியும் எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் ஏதாவது வெங்காயமாக அந்த மாதிரி உரிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நான் உரித்து காமிக்கிறேன். மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுக்கணுங்க. அதை வந்து நீங்கள் நகம் இல்லை அப்படின்னா கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக விரல்லையே வந்து அந்த நகத்தில் மேலுதையை வந்து இப்படி கிள்ளி விட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உறிஞ்சு வந்துடுங்க. அந்த மேலே ஃபஸ்ட்டு கிள்ளிட்டு அந்த கீழ்ப்பகுதி பிரித்து எடுக்கணும். அப்போ 2 சைடு மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபுல்லாகவே அப்படி தோல் வந்து கலந்து வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக தனித்தனியாக உரிக்கணுங்கிறது கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அந்த மேல் காம்பகுதி கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே இழுத்திங்க அப்படின்னா கீழே வந்துடும். அந்த கீழ்ப்பகுதி கட் பண்ணிங்கன்னா இன்னொரு சைடு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து பூண்டு உரிக்க வரும். எவ்வளோ பொடியான பூண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு குலுக்கிட்டு நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டில் ஈஸியாக உரிச்சிடலாங்க. சமையலுக்கு அப்போவே உரித்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். என்னோடய விரலில் சுத்தமாக நகமே இல்லைங்க. அந்த மேல் பக்கத்தை மட்டும் தான் நான் கட் பண்ணுறேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உரிக்க வருது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக உரித்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு குலுக்கிட்டு உரித்து பாருங்கள். பூண்டும் சரி வெங்காயமும் சரி ரொம்ப ஈஸியாக உரிக்க வருங்க. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.